Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல example 8.19 பார்க்க போகிறோம். 2 dice are rolled. 2 dice roll பண்ணுறாங்க. Find the probability that the sum of outcomes is equal to 4. அந்த outcomes வந்து ஒன்று equal to 4 இருக்கணும், greater than 10 இருக்கணும், இன்னொன்று less than 13 இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ when we roll 2 dice, 2 dice roll பண்ணோம்னா sample space வந்து என்ன வரும்? ஸோ 2 dice, அப்போ ஒரு டைஸுக்கு 6, இன்னொரு டைஸுக்கு 6, அப்போ அவுட்கம்ஸ் வந்து 6 6 ஆர் 36. அதுதான் n of s, sample space. அப்போ when we roll 2 dice, the sample space is given by s equal to set bracket போட்டு அதுக்குள்ளே simple bracketல 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அப்புறம் 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. The 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. அப்போ n of s இது வந்து டோட்டலாக எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 36. இங்கே 6, இதில் 6, அப்போ 6 6 ஆர் 36. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 4 கேட்டிருக்காங்க. அப்போ let a be the event of getting the sum of outcomes value is equal to 4 கேட்டிருக்காங்க. சம்னா sum of outcomes, சம்னா ஆட் பண்ணணும். அப்போ இதில் ஆட் பண்ணால் இதெல்லாம் 4 வருதோ அதெல்லாம் நம்ம எழுதணும். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரோவில் 1, 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணால் அதிகமாக வந்துடும். செகண்டில் 2, 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் 3, 1 இது 4. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எல்லாம் நிறைய வந்துடும். அப்போ 1, 2, 3. அப்போ n of a equal to 1, 2, 3. அது ஆன்சர். இது செட் ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட்குள்ளே 1, 3, 2, 2, 3, 1 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ n of a equal to 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் getting the sum of outcomes equal to a is equal to 4 is p of a equal to n of a by n of s. n of a வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். n of s வந்து 30 equal to இதே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 3 is 3, 4 12 4 3s are 12 3s are 36. n of s வந்து 36. அப்போ 1/12 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து greater than 10 கேட்டிருக்காங்க. லெட் பி, இது வந்து இந்த ஈவெண்ட்டு பின்னு வச்சுக்கலாம். பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூஸ் greater than 10. இப்போ greater than 10, 10 விட அதிகமாக வரணும். அப்போ என்ன வரும்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து எல்லாம் கம்மியாக தான் வரும். 3 6னா இப்போ 9 தான் வரும். இந்த இதில் ஃபஸ்ட் 3 லைன்ஸில் எல்லாமே கம்மியாக தான் வரும். அடுத்து 4th இதுலேயும் greater than 10 கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் வந்து 10 வரைக்கும் தான் வருது, 10க்கு மேலே வரல. அப்போ இதில் பார்த்தோம்னா 10க்கு மேலேனா 5, 6 இங்கே ஒன்று, இதில் வந்து 6, 5 6, 6 6, 5 1 6, 6. அப்போ மொத்தம் 2 தான், 3 5, 6 5, 6, 5 6, 6. அப்போ 3 இது செட் ப்ராக்கெட்டில் போட்டு 5, 6 6, 5 6, 6 சிம்பிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செட் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ n of b equal to 3. இப்போ probability of getting the sum of outcomes greater than 10 is, இப்போ p of b equal to n of b by n of s. n of b வந்து 3, n of s வந்து 30 equal to 1/12. இது 1 3 is 3, இது 12 3s are 36. அப்போ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது. நெக்ஸ்ட்டு சி வந்து என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தேன் 1 கேட்டிருக்கிறாங்க. less than 13. அப்போ சி பி த ஈவெண்ட், இதே சின்னு வச்சுக்கலாம். இந்த ஈவெண்ட்டை ஒரு சப்டிவிஷனுக்கு ஒன்று ஏ, ஒன்று பி, ஒன்று சி. இப்போ லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம்ஸ் லெஸ் தேன் 13 கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஹியர் ஆல் த அவுட்கம்ஸ் ஹாவ் த சம் வேல்யூ லெஸ் தேன் 30. எல்லாமே வந்து 13 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ சி ஈக்குவல் டு எஸ். அப்போ சி வந்து எஸ். தேர்ஃபோர் n of c equal to n of s. n of cங்கிறது 36. இது எல்லாமே less than 30 தான். 13 விட
கீழே தான் இருக்குது பாருங்கள், எல்லாமே கீழே 13ஓட ஆட் பண்ணோம்னா எல்லாமே கம்மி. இப்போ 6 + 6ன்னு எடுத்தால் கூட 12 தான் வருது, அதுவும் 13ஓட கம்மி தான். அப்போ இது எல்லாமே 36 அவுட்கம்ஸுமே வந்து லெஸ் தேன் 13 தான். அப்போ சி வந்து எஸ்ஏ தான். இப்போ n of c equal to n of s. Probability of getting the total value less than 13 is p of c equal to n of c by n of s. அப்போ இது வந்து 36 by 36 equal to 1. அப்போ இதுதான் வந்து அதோட ப்ராபபிலிட்டி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது சிம்பிளான சம் தான், ஈஸியான சம். போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.